இன்னைக்கு ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. அதில் திருமாவளவன் பேசுறாரு, அந்த ஆடியோவில் பேசுறாரு. என்ன பேசுறாருனாக்கா, அவங்க அந்த செய்தியாளர் சொல்றாரு, அதாவது அவங்க கட்சிக்காரர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இல்லை இது வந்துட்டு தற்கொலைன்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு. இன்னொன்று தற்கொலைன்னு வந்துருச்சா? இல்லை இல்லை, அது கொலைகேஸ் போடணும், ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க, கொலைகேஸ் போட சொல்லுங்க. அப்படின்னா அங்கே என்ன அர்த்தம்? அப்படின்னா இவங்களே தூண்டுது. அப்போ அது நல்ல வெளிப்படையாக அந்த ஆடியோ போடுங்க, வெளிப்படையாவே தெரியுதுங்க. அப்படியா? இல்லையே, கொலைகேஸில் போடணும், ஏதோ இருக்கும் பாருங்க, கொலைகேஸ் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு சரி இந்த இது விஷயமா கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேளுங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் கூட்டணியா பேசினுக்கிறீங்க. கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன கேட்கறதுக்கு? அப்போ கம்யூனிஸ்ட் இந்த ஆணவ கொலை சொன்னா நீ ஆணவ கொலை சொல்லிடுவியா? அது ஆணவ கொலை இல்லைன்னா ஆணவ கொலை இல்லைன்னு சொல்ல மாட்டியா? முதல் ஒரு 13 வயசு லவ் பண்ணதுக்கு அந்த பையன் குடும்பத்தை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். போக்சோ சட்டத்துல அந்த பையனை தூக்கி உள்ள வச்சிருக்கணும். 16 வயசு பொண்ணுக்கு தற்கொலை என்னன்னு தெரியுமாங்க? இவன் 19 வயசு பையன், இவன் தானங்க அந்த பொண்ணு மனசை கெடுத்து கூட்டி போயிட்டு சூசைட் பண்ண வச்சிருக்கான். அப்ப நியாயப்படி பார்த்தா யாருங்க தண்டிச்சிருக்கணும்? அந்த குடும்பத்துல தண்டிச்சிருக்கணும். அது விட்டு 13 வயசு பொண்ணோட அப்பாவையும் அம்மாவையும் நீங்க வந்து பிசிஆர் ஆக்ட தூக்கி உள்ள வைக்கிறீங்கன்னு சொன்னா என்ன மாதிரியான ஆட்சி இங்க நடக்குதுங்க? அப்ப பிசிஆர் ஆக்ட நீங்க எப்படி வேணா பயன்படுத்துவீங்களா? இப்ப பிசிஆர் ஆக்ட்ல அந்த குடும்பத்து மேல வழக்கு போட்டீங்க, அது இப்ப இன்னைக்கு ஆணவ கொலை கிடையாது, தற்கொலை வந்துருச்சு. மன்னிப்பு கேட்பாங்களா காவல்துறை? முதலமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா? திருமாவளவன் மன்னிப்பு கேட்பாரா? நாங்க தப்பு பண்ணிட்டோன்னு அந்த வீட்டை பூட்டி இடிச்சு உடைச்சிருக்கீங்க, அந்த வீடை இடிச்சு தரமட்டமாக்கிறீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தப்பு? நாங்க பொண்ணை பார்த்து தப்பாங்க? ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டு அதனால நீங்க 13 வயசு பொண்ணு உங்ககிட்ட அமிச்சிடணுமா? நீ லவ் பண்றேன்னு சொன்ன கூட அமிச்சிடணுமா? 16 வயசு பொண்ணு நீ லவ் பண்ற சொன்ன கூட அமிச்சிடணுமா? அப்ப அதுக்கு பெண்ணை பத்தி நாங்க வச்சிருக்கிறோமா?